வணக்கம். ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அதுல நம்ம சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ரிடெம்ப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அந்த ரீபேமெண்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் தான் சொல்றோம். ஸோ அந்த ரீபேமெண்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் எதுவும் கிரியேட் பண்ணாம அவங்க வந்து என்ன பண்றது, கம்பெனி வந்து ரெடீம் பண்றது ஒரு விதம். இன்னொன்னு ப்ரொவிஷன் இதுக்கோசரமே கிரியேட் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல, ஆ ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி அதன் மூலமா டிபெஞ்சர்ஸ ரெடீம் பண்றாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதாவது ஒரு மெச்சூரிட்டி பீரியட்ல. ஸோ, அதாவது கம்பெனிய பொறுத்தவரைக்கும், இப்ப இன்னைக்கு இஷ்யூ பண்றாங்க டிபெஞ்சர்ஸ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லாக்ஸ் ரூபி அப்படின்னு சொன்னா, ஒரு 3 இயர்ஸ்ல அவங்க ரிடீம் பண்ணி ஆகணும், ரீபே பண்ணி ஆகணும் அப்படின்றபோது, 3 இயர்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. மந்த்லி இவ்ளோ, இவ்ளோ நம்ம அதுல அலோகேட் பண்ணிட்டு வரலாம். அப்பதான் நம்மளுக்கு 3 இயர்ஸ்ல நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்துரும். அத ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றாங்க. அதுல ப்ரொவிஷன் ரிடெம்ப்ஷன் அவுட் ஆஃப் ப்ரொவிஷன்ல பார்த்தீங்கன்னா 2 மேஜர் மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட், இன்னொன்னு வந்து சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். இந்த வீடியோல சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. சிங்கிங் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, எவ்ரி இயர் இதுல வந்து ஒரு சிங்கிங் ஃபண்ட் அந்த ஃபேக்டர் ஒண்ணு நம்மளுக்கு சம்ல குடுத்துருவாங்க. டேபிள்லேருந்து அந்த ஃபேக்டர் ஒண்ணு குடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இன்டூ நம்மளுக்கு எவ்ளோ வேல்யூ ஆஃப் அந்த டிபெஞ்சர்ஸ் இருக்கோ, அத மல்டிப்ளை பண்ணோம்னா, எவ்ரி இயர் வந்து எவ்ளோ நம்ம வந்து அதுக்கு அப்போர்ஷன் பண்றோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சம் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து அத அப்ரோப்ரியேட் பண்ணி சிங்கிங் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த அமௌண்ட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்து சிங்கிங் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபண்ட் வந்து சிங்கிங் ஃபண்ட்ல ஐடிலா இல்லாம, அத என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. எதனா கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ஓகேவா? ஸோ அந்த சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த 2மே சிங்கிங் ஃபண்ட் அதாவது அமௌண்ட் வந்து எவ்ரி இயர் அலோகேட் பண்றது, பிளஸ் அத இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் முடிவுல அவங்களுக்கு ஒரு ரியலைசபிள் வேல்யூ கிடைக்கும். அந்த ரியலைசபிள் வேல்யூவ வச்சு அவங்க என்ன பண்றாங்க, டிபெஞ்சர்ஸ ரெடீம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அப்படிலாம் நம்ம அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் இதுல பார்க்க போறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சப்போஸ் அவங்க சிங்கிங் ஃபண்ட் ரியலைசபிள் வேல்யூ குடுத்துருக்காங்க, குடுக்கலன்றத வச்சு தான் அந்த பர்ட்டிகுலர் அந்த சேல் நடக்கும்போது, இன்வெஸ்ட்மென்ட் சேல் பண்ணும்போது, ப்ராஃபிட்டா, லாஸான்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ, இப்போ நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அட் எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டூ ரெடீம் த டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல என்னென்ன ஜர்னல் என்ட்ரிஸ் போடலாம் அப்படின்றத இத பார்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் மேக்கிங் ஆனுவல் ட்ரான்ஸ்ஃபர் டூ சிங்கிங் ஃபண்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? P&Lலேருந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. P&L அக்கவுண்ட் P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட் பீயிங் ஆனுவல் ட்ரான்ஸ்ஃபர் டூ சிங்கிங் ஃபண்ட். ஓகேவா? அடுத்த என்ட்ரி அந்த சிங்கிங் ஃபண்ட வந்து ஐடிலா வைக்காம இன்வெஸ்ட் பண்றதுக்கு செகண்ட் என்ட்ரி போடுறோம். என்ன என்ட்ரி அது? சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட். நரேஷன் என்ன எழுதுறீங்க? பீயிங் இன்வெஸ்ட்மென்ட் மேட். செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் ஓவர் ஆயிடுச்சு. செகண்ட் இயர் அகைன் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுறோம்னா, நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்ட இப்ப ரிசீவ் பண்றாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரியா போடுறோம். என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் வேயிங் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். அதுக்கு அப்புறமா போடுற என்ட்ரி பார்க்கும்போது, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம என்ன பண்றோம்னா, சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதையும் சேர்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அடுத்த என்ட்ரி என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டூ த ஃபண்ட். அடுத்த என்ட்ரி இப்ப நம்ம அந்த இயருக்கு நம்ம அப்ரோப்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த என்ட்ரி P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட் பீயிங் ஆனுவல் ட்ரான்ஸ்ஃபர் டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட். இப்ப அடுத்த என்ட்ரி என்ன பண்ண போறோம்னா, இந்த அமௌண்ட் இப்போ இந்த இயர்ல என்ன அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட் பிளஸ்
இன்ட்ரெஸ்ட்டா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த அமௌண்ட் 2த்தையுமே சேர்த்து இந்த இயர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் இயர்ல இந்த என்ட்ரி முடிஞ்சது. இப்ப நம்மளுக்கு சப்போஸ் 3 இயர்ல போடணும் அப்டின்னாலும், இதே என்ட்ரீஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. 4த் இயர்லயும் இதே என்ட்ரீஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு 4த் இயர்ல நம்மளுக்கு சேல் ஆகுது. நம்ம டிபெஞ்சர்ஸ் ரிடீம் பண்றோம் அப்டின்னாக்கா, 3 இயர் முடிச்சுட்டு 4த் இயர் வில் பி த லாஸ்ட் இயர். ஸோ அந்த லாஸ்ட் இயர்ல என்ன என்ட்ரீஸ்லாம் போடலாம் அப்டின்றத பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு இல்லையா? அந்த இயர்ல இப்ப ரிடீம் பண்ண போறாங்க டிபெஞ்சர 4த் இயர்ல. ஸோ, அப்ப வந்து என்ன பண்ணி ஆகணும் முதல்ல? சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட சேல் பண்ணி ஆகணும். ஸோ, அதுக்கு ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் டூ சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். ஓகேவா? அடுத்தது 8த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு? டிபெஞ்சர்ஸ்க்கு நம்ம பே பண்றோம். அந்த என்ட்ரி 8% தட் மீன்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கவுண்ட். ஸோ இதுக்கு முன்னாடியுமே இந்த என்ட்ரி போடலாம். இல்ல அப்புறம் போட்டாலும் ஒண்ணு தான். சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்ட எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஃபார் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் அந்த ஜர்னல் என்ட்ரீஸ் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனல் இயர்ல மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன அந்த சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட சேல் பண்ணி அந்த ரியலைசபிள் வேல்யூவ நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அது ப்ராஃபிட்ல சேல் ஆயிருக்கா, லாஸ்ல சேல் ஆயிருக்கான்றத பார்க்கணும். சப்போஸ் நம்ம சம்ல குடுத்திருந்தாக்கா அத பத்தி கன்சிடர் பண்ணிக்கலாம். குடுக்கல அப்டின்னாக்கா, நம்ம என்ன யோசிக்கிறோம்? சிங்கிங் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட்ல என்ன அமௌண்ட் நம்மளுக்கு வந்திருக்கோ, அதுதான் அவங்க சேல் பண்ண அமௌண்ட் அப்டின்ற அசம்ப்ஷன்ல நம்ம வெறும் இந்த பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் அப்டின்றத போட்டுர்றோம். சப்போஸ் ரியலைசபிள் வேல்யூ குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சேல் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது, அதிகமா இருந்ததுன்னா ப்ராஃபிட் ஆன் சேல், கம்மியா இருந்ததுன்னா லாஸ் ஆன் சேல். அதுக்கேத்த மாதிரி என்ட்ரி போட்டுருவோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரீஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த மாரி ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பண்ணும்போது, இந்த என்ட்ரீஸ் ஜர்னல் என்ட்ரீஸ் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறமா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் போடணும். ஸோ ஜர்னல் என்ட்ரீஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் போடணும். ஸோ இந்த வீடியோல நான் இந்த ஜர்னல் என்ட்ரீஸ் ஃபார்மேட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சம் போடலாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ.